ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்பேஸ் சேவிங்காக அதேமாதிரி ரெண்டட் ஃப்ரெண்ட்லியாக தான் இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியா இருக்கும். ஏன்னா ஆணி அடிக்காமல் எல்லாமே ஹூக் ஸ்டிக்கர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிச்சன் இந்த மாதிரி தான் எம்டியாக இருக்குது. இதுக்கப்புறமா தான் கரண்டி மாட்டுறதுக்கு ஆயில் ஆர்கனைஸ் எல்லாத்துக்குமே நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி செட் பண்ண போகிறோம். இதில் நான் காமிச்சிருக்கக்கூடிய நிறைய ஐட்டம்ஸ் நம்ம வெப்சைட் sgstores.in நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டது தான். நம்ம ஆன்லைன் கம்பேர் பண்ணும்போது கிச்சன் அண்ட் ஹோம் கேஜெட்ஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா sgstores.in வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு 3 கண்டெய்னர் வாங்கியிருக்கிறேன். இந்த கிச்சன் மோஸ்ட்டாக எங்கள் மாமியார் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்ணாடி அதே மாதிரி செராமிக்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் 3 கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் பார்க்குறதுக்கு இது லுக் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கும். பட் அதே டைமிங்கில் இது பிளாஸ்டிக் தான். மேசன் ஜார் வரும் இல்லையா, அந்த மெத்தடில். ஸோ இதில் ஒன்றுத்தில் டீ தூள் போட்டிருக்கேன். இன்னொன்றுத்தில் காஃபி தூள் அதே மாதிரி சக்கரை போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி 3 கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். அதே போல் அவங்களுக்கு ஒரே மாதிரி கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதுக்குலாம் விருப்பம் கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்டு தான். ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வாங்கியிருக்கிறேன். செட்டாக அப்படியே வாங்கி கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா ஏர் டைட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதிலே காஃபி பவுடர் அதே போல் சக்கரை நாட்டு சக்கரை போட்டு குட்டி குட்டி ஸ்பூனாக வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து மசாலா பாக்ஸ்க்கு இந்த மாதிரி ரொட்டேட்டிங்கில் எடுத்துருக்கிறேன். இதுவும் நம்ம sgstores.in கிடைக்கும். அங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டது தான். இது 360 ரொட்டேட்டிங். எப்படி வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 170-180 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஃபெஸ்டிவல் டைமிங்லலாம் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் போடுவோம். அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இனிமேல் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். ஸோ இதில் என்ன மேலே நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதில் அவங்க டெய்லி என்ன அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஆயில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துருக்கிறேன். இந்த ஷீட் லோக்கலில் வாங்கினது தான். ரொம்ப இந்த மாதிரி வளன்னு இருந்துச்சு. பட் ஆயில் அதெல்லாம் பட்டுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. இதில் இந்த மாதிரி லைனர் ஷீட்டும் நம்மக்கிட்ட லைலானில் இருக்குது. இது அவங்க வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அதையே ஷீட் கட் பண்ணி கிச்சனுக்குலாம் போட்டுட்டேன். அது இங்கேயும் போட்டுட்டா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் ட்ரே சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. கீழே ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த லைனர் போட்டிருக்கேன். ஸோ இதுலையுமே என்ன தண்ணி பட்டுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. நம்மக்கிட்ட ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ லைலானில் நிறைய கார்ட்டூன் பிரிண்ட் போட்டு வந்திருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இவங்க ஆயில் கேன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, தூக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையே அப்படியே நான் வச்சுட்டேன். அதுக்காக நான் இந்த பெரிய ட்ரே எடுத்திருந்தேன். யூஸ் பண்ண ஆயில் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதிலே வச்சாச்சு. நெய் பாக்ஸும் இருந்துச்சு. இதில் ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் மட்டும் ஒன்று வைக்கணும். பட் அது நான் அன்றைக்கி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அது ஒன்று வச்சுட்டோம் அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகிடும். அது மட்டும் வைக்கணும். அடுத்த ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் வேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே வால்பேப்பர் சுற்றி என்ன பண்ணிட்டேன்னா ஒட்டிட்டேன். ஸோ நல்லா நமக்கு சூப்பரான ஒரு பிரிண்ட் இருக்கிற மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ அதில் என்ன பண்ணுறேன்னா டூல்ஸ் கண்டிப்பாக கிச்சனில் நம்ம இந்த மாதிரி தேங்காய் நோண்டுறது லைட்டர் எல்லாமே வச்சுருப்போம்ல, அதெல்லாம் போட்டு வச்சுக்கலான்னு அதில் போட்டு வச்சாச்சு. இந்த ஸ்டாண்ட் நம்ம லோக்கலில் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் அனுப்ப முடியலன்றதுனால அனுப்பலை. ஸோ இதுவும் நம்ம கடையிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான். பட் ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஸ்டாண்ட் வச்சு இதில் காஃபி பவுடர் எல்லாமே நான் அப்படியே வச்சுட்டேன். பேர்லாம் மேலே எழுதலை, கலர் பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் அப்படியே வச்சுட்டேன். ஆர்டிஃபிஷியல் செடி வச்சோம் அப்படின்னா பார்க்க அழகாக இருக்குமேனு ஒரு சின்ன ஆர்டிஃபிஷியல் செடி வச்சுருக்கேன். மணி பிளான்ட் வைக்கலாம். பட் அவங்களுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாகுன்றதுனால நான் ஆர்டிஃபிஷியல் செடி வச்சுட்டேன். இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் என்ன பண்ணேன்னா கீழே ஸ்பேஸ் காலியாக தான் இருந்துச்சு. அதனால் அங்கே வச்சாச்சு. ஸ்பூன் ஒரு ஆர்கனைசரில் போட்டு மாட்டலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அவங்கக்கிட்ட வெறும் ஸ்பூன் தான் இருந்தது. ஃபோக்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணேன்னா இந்த ஒரு சின்ன ஆர்கனைசரில் போட்டு அந்த ஸ்டாண்ட் நவுத்தும் போது நமக்கு நிறைய இடம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதை நகர்த்திட்டு அங்கே வச்சாச்சு. ஸோ கவுண்ட் டாப் மேலே சிம்பிளாக இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே இந்த கிச்சனில் மாடுலர் கிச்சன் பண்ணுற ஐடியா இருக்குது. அதனால தான் எங்கேயுமே ட்ரில் பண்ணாமல் ஆணிலாம் அடிக்காமல் இப்போதைக்கு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் கரண்டி மாடுறதுக்கு இடமே இல்லாமல் ஒரு பாக்ஸில் தான் கரண்டி போட்டு முன்னாடி கொடுத்துருந்தேன். அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணி கரண்டிலாம் மாட்டிலான்னு சொல்லிட்டு இதை எடுத்துருக்கிறேன். இதில் நிறைய ஹூக் இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே குட்டி குட்டி பார்ட்டிஷன் இருக்கும். கரண்டி மாட்டுறதே நம்மக்கிட்ட 2-3 மெத்தடில் இருக்குது. நான் இந்த மெத்தட் எடுத்துருக்கிறேன். அதே போல் இதில் பின்னாடி ஸ்டிக்கர் தான் வரும். அதனால நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். நீங்கள் டைல்ஸ்லாம் ஒட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இதில் 2 ஸ்டிக்கர் தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் நான் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக போட்டு ஒட்டுறேன். கொஞ்சம் சேஃப்டிக்காக நல்லா வெயிட் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ இது கரெக்டாக எப்படி உங்களுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான பொசிஷனில் வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 2 நாள் போல் நீங்கள் அதில் வெயிட்டே போடக்கூடாது. நல்லா அது நல்லா செட் ஆகணும். அப்பப்போ தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 2 நாள் நீங்கள் கேப் கொடுத்தாலும் செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்டாண்டை இதில் மாட்டிட்டு நீங்கள் கரண்டிலாம் போட்டு வச்சுக்கலாம்.
மேக்ஸிமம் ஒரு நாளாச்சும் அதுக்கு வந்து டைம் கொடுக்கணும். நீங்கள் உடனே ஸ்டிக்கரை வந்து ஒட்டிட்டு மாட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் தாங்காது. நல்லா அப்பப்போ தேய்ச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் கொடுங்க, அப்போ வந்து செட் ஆகிடும். ஸோ 3 ஸ்டிக்கர் வந்து அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டி அப்படியே வந்து மாட்டியாச்சு. இந்த ஸ்டிக்கர் நம்மக்கிட்ட சிங்கிள் பீஸாகவும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செட்டாக தான் வாங்கணும், இது காம்போவா இதில் தான் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் சிங்கிள் பீஸாக கூட உங்களுக்கு ஸ்டிக்கர் மட்டும் வேணும் அப்படின்னா கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா நான் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து அப்போவே போட்டு காமிச்சிருக்கிறேன். நான் உடனே எடுத்துட்டேன். நான் முன்னாடியே சொல்ல மாதிரி 1 நாள் 2 நாள் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய ஹூக்ஸ் இருக்குது அப்படின்றதுனால எல்லாமே இதிலே வந்து ஆர்கனைஸ் ஆகிடுச்சு. பார்க்க வந்து அழகாக இருந்தது. மேலெல்லாம் குட்டி குட்டியாக கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிலதை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது எங்கே நான் ஒட்டியிருக்கேன் அப்படின்னா கவுண்ட் டாப், அந்த இப்போது நம்ம ஆயிலும் ஆர்கனைஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அப்படியே மேலேயே வந்து ஒட்டிட்டேன். ஸோ சமைக்கும் போது எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஃபைனல் லுக் இது தான். இதில் இன்னொரு மாடல், அந்த ஹூக்ஸ் வந்து நகர்த்துற மாதிரி ஹூக் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி கூட இன்னொரு ஸ்டிக்கர் வந்து இருக்கும். அதுவுமே நம்ம கரண்டிலாம் மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபோட்டோ சைடில் முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன், லிங்கை கீழே கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது தேவைப்படுச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லைட்டர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஹூக் எடுத்துருக்கிறேன். இதுவும் சிங்கிள் பீஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னா நம்ம வந்து ஷாம்பு பாட்டில் அதே மாதிரி ஹேண்ட் வாஷ் பாட்டிலாம் மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். பட் நான் லைட்டர் வந்து மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஆயில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த ட்ரேக்கு மேலே அப்படியே வந்து ஒட்டியாச்சு. இதுவுமே நல்லா ஒட்டிட்டு நல்லா தேய்ச்சிட்டு 1 நாள் 2 நாள் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வெயிட் போடுங்க. கண்டிப்பாக வெயிட் தாங்கும். இதெல்லாமே வந்து டைல்ஸாக இருந்தால் நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும். அவ்வளோதான். இதில் வந்து லைட்டர் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு இடத்துல அப்படியே ஆர்கனைஸ் ஆகிடும். அப்பப்போ தேட வேண்டியது கிடையாது, பார்க்க அழகாக இருக்கும். அதனால் அங்கே வந்து மாட்டியாச்சு. அவங்க அங்கே தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லவே அங்கே வந்து மாட்டியாச்சு. ஸோ கவுண்ட் டாப் மேலே இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து இந்த மிக்சிலாம் வந்து அப்படி அப்படியே வச்சுருந்தாங்க. நிறைய ஷெல்ஃப் இருந்தாலும் அது பக்கத்துலேயே இருந்தால் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ண நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் இது என்கிட்ட வந்து முன்னாடி வாங்கினது வேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நான் என்னோடய கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து அங்கே யூஸ் ஆகலை அப்படின்றதுனால எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணேன்னா இங்கே ஜார்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இதுக்கு கீழே வந்து சப்பாத்தி தேய்க்கக்கூடிய கட்டை வச்சாச்சு. முன்னாடி வந்து அப்படி அப்படியே கீழே இருந்ததில்ல, இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது பாருங்கள். மேலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கீழே சப்பாத்தி கட்டியும் நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது. நிறைய கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைஸ்னு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சின்ன இடத்துல எல்லாமே ஆர்கனைஸ் ஆகிடுச்சு. முன்னாடி அந்த இடத்துல ஜார் மட்டும்தான் வைக்க முடிஞ்சது. பட் இப்போ அந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அதே டைமிங்கில் ஒரே டைமிங்கில் ஜாரு அந்த எக் ட்ரே சப்பாத்தி கட்டை எல்லாமே ஆர்கனைஸ் ஆகிடுச்சு. நல்லா ஸ்பேஸ் சேவிங்காக இருந்தது. அடுத்து இந்த ஷெல்ஃபில் தவா கடாய் எல்லாமே இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது நம்ம வந்து பிளேட்லாம் போட்டு வச்சுக்கலாம், தவாலாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து தவாலாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நான் வந்து சிங்க்குக்கு கீழே நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. இங்கே வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியாமல் தான் இருந்தது. ஏன்னா இங்கே எல்லாமே வந்து மாடுலர் கிச்சன் பண்ணக்கூடிய ஐடியா இருக்குது அப்படின்றதுனால தான் நான் எல்லாமே ஸ்டிக்கர் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இங்கே ஸ்பேஸ் கொஞ்சம் நிறைய பெருசாகவே இருந்தது. அங்கே வச்சாச்சு. அங்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது, எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் இங்கே வச்சுட்டேன். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தவா எல்லாமே என்ன பண்ணேன்னா ஒவ்வொன்றா மேலே கீழே கரெக்டாக வந்து வச்சாச்சு. இதில் மேலே வந்து நம்ம கடாய் வச்சுக்கலாம், கீழே இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து தவா இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கடாய் வந்து உங்ககிட்ட சின்ன சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 2-3 கடாய் கீழே இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸில் கூட வைக்க முடியும். பட் நான் என்ன பண்ணேன்னா எல்லாமே ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே வச்சுட்டேன். ஒரு சின்ன கடாய் மட்டும் தனியாக இருந்தது, கீழே வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஷெல்ஃபில் இருந்தது எல்லாமே என்ன ஆச்சுன்னா ஒரே இடத்துல வந்து ஆர்கனைஸ் ஆகிடுச்சு. நல்லா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இந்த சின்ன ஆர்கனைசர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கு கீழே கொடுக்குற, வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வேறு ஏதாவது நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. கீழே சின்ன சின்ன இடத்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் சீக்கிரமாக டூர் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதில் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம வெப்சைட் லிங்க் sdstores.in செக் பண்ண மறக்காதீங்க. வீடியோஸ் பிடிச்சிருக்கும், ஐடியாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.